அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வர கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வாஸ் டெவலப்டு பை ஜூல், கெல்வின், சார்ல்ஸ், கார்னாட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெவலப் பண்ணது வந்து ஜூல். எக்ஸ்ப்ளனேஷனில் ஃபர்ஸ்ட் லா கொடுத்துருக்காங்க, அதாவது டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு டெல் டபிள்யூ. ஆக்சுவலி டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு டெல் டபிள்யூ அப்படின்றது க்ளோஸ்டு சைக்கிள். அதுவே வந்து ஒரு ப்ராசஸ்க்குன்னு கேட்டாங்க அப்படின்னா del q is equal to del w plus del u. ஃபார் சைக்கிள் del u equal to 0, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அந்த எண்டு பாயிண்ட் ரெண்டுமே சேம் அப்படின்றதுனால del u 0 ஆகிடும். ஸோ del q is equal to del wன்னு சொல்லலாம். பட் ப்ராசஸ்ன்னு வரும்போது del q is equal to w plus del u. நெக்ஸ்ட்டு, Joule's law states that the specific internal energy of gas depends on only ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா யூ நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான். அதில் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா பர் யூனிட் மாஸ்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன், ஆல்ரெடி நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னாலே வந்து டெம்பரேச்சர் தான் ஃபங்க்ஷனாக பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஷின்ஸ்லையும் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. ஸோ இங்கேயும் ஆன்சர் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஜூல்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். இதை சொல்கிறது வந்து ஜூல்ஸ் லா. இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜூல்ஸ் லா. இதையே இந்த வேறு மாதிரியும் இதே கொஸ்டினை என்ன லா ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜூல்ஸ் லா தான் வந்து இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்கிறது. அடுத்தது, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜி சொல்கிறாங்க. Increases with addition on heat, increases with the increase in mass of the system, remains same, increase with the addition of work னு சொல்கிறாங்க. For isolated system, internal energy remains same. ஓகேங்களா, அதில் எந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ இன்டர்னல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அங்கே இப்போ ஒர்க் டனும் 0, டெல் கியூவும் 0னா இப்போ டெல் யூ கண்டிப்பாக வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இன்டர்னல் எனர்ஜியில் எந்த சேஞ்சும் இருக்காது. அதனால் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வந்து நம்ம ரிமைன்ஸ் சேம் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு, த ஐடென்டிட்டி del q is equal to del u plus pdv is valid for பார்த்தீங்கன்னா எனி ப்ராசஸ் அக்கரிங் இன் an ஓப்பன் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஓப்பன் சிஸ்டம் நம்ம சொல்லும்போது பிடிவி ப்ளஸ் விடிபியும் வரும். அதே மாதிரி எனி ப்ராசஸ் அக்கரிங் இன் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னாலும் del u ப்ளஸ் dwன்னு சொல்லுவோம். பட் பிடிவின்னு மட்டும் இருக்கும்போது அது எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் சி சொல்கிறாங்க. எ குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் வித்தவுட் டிசிபேஷன் இன் எ க்ளோஸ்டு சைக்கிள். க்ளோஸ்டு சைக்கிள் அதுலேயும் எ குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்ன்றது எ வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஸோ அதுக்கு தான் இது வேலிட்னு சொல்கிறாங்க. அதாவது del q is equal to del u plus pdv. இங்கே வந்து நம்ம பிடிவின்றதை வச்சு தான் இதை ஆன்சர் பண்ணணும். ஸோ அது வந்ததுன்னா குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் வித்தவுட் டிசிபேஷன் இன் ஏ க்ளோஸ்டு சைக்கிள். ஓகே, இங்கே திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் க்ளோஸ் சிஸ்டம். del u plus pdvன்றது குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் வித்தவுட் டிசிபேஷன் இன் ஏ க்ளோஸ் சைக்கிள் அண்டு ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கும் வேலிட்னு சொல்கிறாங்க. ஸோ del q is equal to du plus pdvன்றது ரிவர்சிபிள் ப்ராசஸ், க்ளோஸ்டு சைக்கிள், அப்புறம் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, heat transfer to a closed stationary system at constant volume is equal to கண்டிப்பாக வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்து உங்களுக்கு ஒர்க் டன் 0. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டைரக்ட்லி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, மற்றது எல்லாமே இன்டர்னல் எனர்ஜி பற்றி இல்லை. ஸோ இன்க்ரீஸ்ட் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, அடுத்தது, த ஷார்ட் கம்மிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ். ஷார்ட் கம்மிங் அப்படின்னா லிமிட்டேஷன் மாதிரி சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா த ஷார்ட் கம்மிங் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் த ஷார்ட் கம்மிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதில் ஆக்சுவலாக டைரக்ஷன் ஆஃப் ப்ராசஸை வந்து ஃபர்ஸ்ட்லாம் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாது, பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராசஸ் ஸ்பெசிஃபை பண்ணாது, குவாலிட்டி ஆஃப் எனர்ஜியும் ஸ்பெசிஃபை பண்ணாது. அப்போது குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி தான் வந்து ஷார்ட் கம்மிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம வந்து எதை பற்றி பேசுகிறோம்னா ஒன்லி த குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி, குவாலிட்டி ஆஃப் எனர்ஜி பற்றி பேசுகிறதில்ல. இப்போ ஒர்க்கு ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது வந்து ஓகே. பட் ஹீட்டு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும்போது நிறைய லாஸ் ஆகும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டோட்டல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது குவாலிட்டி ஆஃப் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி தான்
நம்ம சப்ளை பண்ணுற இன்புட் வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல எக்ஸாக்டாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி. அப்போது இது எக்ஸாக்டாக சொல்கிறது, அதாவது குவாலிட்டி ஆஃப் எனர்ஜி. இப்போ ஹீட் எனர்ஜின்றது ஒரு லோ கிரேட் எனர்ஜி அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லா கிடையாது, செகண்ட் லா தான். ஸோ ஷார்ட் கமிங் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா குவாலிட்டி ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லானா குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி, செகண்ட் லானா குவாலிட்டி ஆஃப் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In a steady flow process across the control volume, mass and energy flow. Control volume la across the control volume, mass and energy flow அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக டைமை பொறுத்து எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் வால்யூம் மூவ்ஸ் ரிலேட்டட் டு த கோஆர்டினேட் ஃப்ரேம். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து டர்பைன் கம்ப்ரெசர் இது பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் வால்யூம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் அது வந்து மூவபிள் பவுண்ட்ரியாக இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the state of the mass at each discrete area of the flow on the control surface does not vary with respect to time. ஸோ நம்ம கண்ட்ரோல் வால்யூமில் ஸ்பெசிஃபை பண்ணுற லொக்கேஷனில் வர்ற மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. the rate at which heat and work cross the control surface remain constant. ஸோ பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணுற அந்த ஹீட் எனர்ஜியோ இல்லை ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரோ இது எல்லாமே வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸில் மாஸ் அண்ட் எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு த்ராட்லிங் ப்ராசஸ். டியூரிங் தி த்ராட்லிங் ப்ராசஸ் internal energy does not change, pressure does not change, volume does not change, enthalpy does not change. த்ராட்லிங் ப்ராசஸ்ன்றது ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம என்ன சொல்லணும்னா, இது வந்து ஐஸ் என்தால்பிக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதாவது என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி த்ராட்லிங் ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்தால்பி டஸ் நாட் சேஞ்ச். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. என்தால்பி டஸ் நாட் சேஞ்ச். இந்த அசம்ஷன் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் தான். பார்த்தீங்கன்னா, இட் மே பி நோட்டட் தட் இன் த்ராட்லிங் ப்ராசஸ் no heat is supplied or rejected, அதாவது heat transfer 0. next, no work is done by the expending fluid, work done 0. no change in internal energy change 0 தான். next, the enthalpy by total heat of the fluid remains constant. enthalpy அல்லது total heat னு சொல்லுவாங்க, இந்த டேர்ம் சில சமயம் யூஸ் பண்ணுவாங்க. total heat of the fluid remains constant. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெல்யூவும் 0 தான். பட் அதுக்காக வந்து இங்கே இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்ற பாயிண்ட் சூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்தால்பி டஸ் நாட் சேஞ்சுன்றது தான். நெக்ஸ்ட்டு, டியூரிங் அன் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் ஆஃப் அ கேஸ். அதே தான் நம்ம இப்போ வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதில் எந்த டேர்ம் இருந்தாலும் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் போத் ப்ரெஷர் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து டெம்பரேச்சர் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, an ideal gas is filled in a balloon kept in an evacuated and insulated room. When the balloon ruptures, the gas fills up the entire room. Now, internal energy of the gas dash and the enthalpy of the gas dash at the end of this process. இது வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், பலூன் ரப்ச்சர் ஆகிறது. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எவாக்குவேட்டட் ரூமில் தான் வச்சுருக்காங்க. அப்போ எக்ஸ்பான்ஷன் எகென்ஸ்ட் வேக்கம் அப்படின்னாலே அது வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். கண்டிப்பாக என்தால்பி சேஞ்ச் ஆகாது. அப்போ the enthalpy of gas constant at the end of this process அப்படின்றது பாயிண்ட். ஆப்ஷன் சி வந்து என்தால்பி கான்ஸ்டன்ட் சொல்லுது. நெக்ஸ்ட், இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து அதுவும் கான்ஸ்டன்ட் தான் சொல்கிறாங்க. நவ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இங்கே இருக்கிற பாயிண்ட் படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்தால்பி கான்ஸ்டன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் என்தால்பி தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறோம். பட் இங்கே ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செப்பரேட்டாக கேட்கும்போது ஃபஸ்ட்டு என்தால்பி, இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்கும்போது நம்ம என்தால்பி கான்ஸ்டன்ட் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். எக்ஸ்ப்ளனேஷனில் அதே தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட், என்தால்பி கான்ஸ்டன்ட். ஓகே, இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா, என்தால்பி ஃபார்முலா. இன்டர்னல் எனர்ஜிக்கும் என்தால்பிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். எம்சிபி டெல்டாட்னா இன்டர்னல் எனர்ஜி, எம்சிபி டெல்டாட்னா என்தால்பி. அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ராசஸ், எந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலும் டெல்டா யூன்னா எம்சிபி டெல்டா டி தான். இப்போ அது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு மட்டும் தான் எம்சிவி டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கூடாது.
டெல்டா யூன்றது எப்போவுமே எம்சிவி டெல்டா டி. அதே மாதிரி இப்போ ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு வந்து டெல்டா யூ கேட்டால் 0 தான். ஏன்னா எம்சிவி டெல்டா டி, அதில் டெல்டா டி வந்து 0 ஆகிடும். அப்போ என்டையர் டெல்டா யூன்ற வேல்யூவும் 0 தான் வரும். அதே மாதிரி எம்சிபி டெல்டா டின்றது என்தால்பி. இல்லை இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு மட்டும் தான் என்தால்பின்னா எம்சிபி டெல்டா டின்னு மீன் பண்ணக்கூடாது. என்தால்பினாலே எப்போவுமே எம்சிபி டெல்டா டி தான். ஸோ இதில் இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். என்னது, இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு என்தால்பி இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, the change in enthalpy of a closed system is equal to the heat transfer if the reversal process takes place at a constant. இங்கே தான் வந்து சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்றது ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு எம்சிபி டெல்டாட்டின்னு வரும். ஆல்ரெடி நம்ம இப்போ தான் பார்த்தோம் டெல்டா ஹெச், அதாவது என்தால்பியோட ஃபார்முலா எம்சிபி டெல்டாட்டி. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் எம்சிபி டெல்டாட்டின்றதுனால அந்த ப்ராசஸில் மட்டும் திஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி ப்ரெஷர். இந்த டிடிஎஸ் ஈக்குவேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறதுக்கு. அதில் வந்து டிடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஹெச் மைனஸ் விடிபின்னு இங்கே சொல்கிறோம். இதே மாதிரி டிடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் பிடிவின்னு சொல்லுவோம். அதாவது பிடிவின்னு எழுதணுன்னா டியூ ப்ளஸ் பண்ணணும், விடிபின்னு எழுதணுன்னா டிஹெச் மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு சில ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் வேரி ஆகும். ஒரு சில ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் வேரி ஆகும். இப்போ ப்ரெஷர் வேரி ஆச்சுன்னா விடிபின்ற டேர்ம் வரும், வால்யூம் வேரி ஆச்சுன்னா பிடிவின்ற டேர்ம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு, gas expands for a definite volume in a closed vessel. The maximum work will be done when the process is at இப்போ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸு, பொதுவாக எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ்னாலே நமக்கு ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான். அப்போ மேக்ஸிமம் ஒர்க்குன்றது எந்த ப்ராசஸில் வரும்? இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் எடுத்திங்கன்னா ஒர்க்குனே கிடையாது, 0. அடுத்தது டெம்பரேச்சர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, என்தால்பி இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் தான் வந்து நமக்கு ஒர்க் டன் அதிகமாக இருக்கும். கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ்லையும் வந்து ஒர்க் டன் இருக்குது, அதான் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஃபைனலாக கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் ஒர்க் டன் அதிகமாக இருக்கும். இது வந்து இவங்க இந்த டயக்ராம் மூலிமா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஜஸ்ட் பார்ப்போம். கேஸ் எக்ஸ்பான்ஸ் ஃபார் எ டிஃபரண்ட் வால்யூம் இன் எ க்ளோஸ்ட் வெசல், த மேக்ஸிமம் ஒர்க் வில் பி டன் இன் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஓகே, இதில் வந்து ஒர்க் டன் ஃபார் நான் ஃப்ளோ ப்ராசஸ் ஃப்ரம் ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2. ஓகே, ஒரு நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு எடுத்திருக்காங்க பிடிவின்னு சொல்லிட்டு. ஃப்ரம் தி above we see that work done is given by the area under the PV diagram. ஓகே, ஒர்க் டன்னாலே வந்து ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் தான் வந்து ஒர்க் டன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, during mixing of steams in case of air conditioning, the process is associated with mixing of steam அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதனால் வந்து அந்த ப்ராசஸ், அதாவது ஏர் கண்டிஷனிங்கில் மிக்சிங் ஆஃப் ஸ்டீம் அந்த கண்டிஷன் அப்போ என்ன ஆகும்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஸோ அதனால் அது அடியபட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. டியூரிங் மிக்சிங் ஆஃப் ஸ்டீம்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் த ப்ராசஸ் இஸ் அசோசியேட்டட் வித் அடியபட்டிக். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்னா அது அடியபட்டிக் தான். மற்றபடி த்ராட்லிங், ஐசோபாரிக்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், த்ராட்லிங் இரிவர்சல் ப்ராசஸ், ஐசோபாரிக்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்ற ப்ராசஸ் வந்து அடியபட்டிக் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, the heat absorbed or rejected during a polytropic process is equal to, கண்டிப்பாக வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னு வரும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். P1 V1 மைனஸ் P2 V2 டிவைடட் பை n மைனஸ் 1. அதாவது இங்கே இருக்கிற ஒர்க் டனுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். அதாவது ஒர்க் டன் இன் பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னால் P1 V1 மைனஸ் P2 V2 டிவைடட் பை n மைனஸ் 1. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதில் அதே பாலிட்ரோபிக் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது காமாவும் எண்ணும் மிக்ஸ் பண்ணி ஃபார்முலா வரும். இங்கே இருக்கிறதுல எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது காமா மைனஸ் என் டிவைட் பை காமா மைனஸ் 1 இன்ட்டு ஒர்க் டன் நினைக்கிறேன். ஆப்ஷன் டி பார்ப்போம். ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம்னா காமா மைனஸ் என் டிவைட் பை காமா மைனஸ் 1 இன்ட்டு அந்த P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n மைனஸ் 1 நான் சொன்னேன்.
அந்த P1 V1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம MRT1 போடலாம், P2 V2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு MRT2 போடலாம். ஸோ இந்த மாதிரியும் ஃபார்முலா எழுதலாம். அதாவது MR இன்ட்டு T1 - T2 டிவைட் பை N-1 சொல்லலாம். அதனால தான் சிம்பிளாக இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா பாலிட்ரோபிக் ப்ராசஸில் Γ-N டிவைட் பை Γ-1 இன்ட்டு ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இது வந்து நம்ம அந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்கான ஈக்குவேஷன்ஸு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அதாவது ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் ஃபார் ஆல் ப்ராசஸஸ், அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், டெல்டா யூ. இதனுடைய ஃபார்முலா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு. அதில் டெல்டா யூ வந்து ப்ராப்ளம் கிடையாது, எம்சிவி டெல்டா டி எல்லா ப்ராசஸ்க்கும். டபிள்யூக்கு மட்டும் ஃபார்முலா மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு வேளை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா ஜஸ்ட் டபிள்யூக்கான ஃபார்முலா ப்ளஸ் டெல்டா யூக்கான ஃபார்முலா எம்சிவி டெல்டா டி ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க காமன் டேர்ம்ஸ்லாம் எடுத்து பேலன்ஸ் பண்ணோன்னா ஒரு ஈக்குவேஷன் வரும். அப்படி கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி அண்ட் ஃபைனலி பாலிட்ரோபிக், இந்த 5 ப்ராசஸ்க்கும் ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஸ் அண்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், டெல்டா யூ எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, what is the rise in temperature of 80 liters of water in 40 minutes by a heater of 2 kilowatt? ஸோ ஹீட்டர் மூலிமா 2 கிலோவாட் பவர் கொடுக்குறோம். அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 80 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், மாஸ் வந்து 80 லிட்டர்ஸு, ஆக்சுவலாக லிட்டர்னா வால்யூம், 40 மினிட்ஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறாங்க. ஓகே, இஃப் த ஹோல் ஆஃப் த ஹீட்டர் எனர்ஜி யூஸ்டு டு ரைஸ் த வாட்டர் டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் பவர், டோட்டல் எனர்ஜியுமே வந்து டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுத்த பவர் ஹீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா பவரை எம்சிபி டெல்டாட்டிக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. எம்சிபி டெல்டாட்டி நம்ம ஜெனரலாக ஹீட் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கொடுக்குற பவர் உங்களுக்கு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ரெண்டாவது பவர்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வாட், அதாவது ஜூல் பர் செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணோம் அப்படின்றது தான். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில், எவ்வளோ டைம் நம்ம அந்த எனர்ஜி சப்ளை பண்ணுறோம், 2 கிலோவாட்ன்ற அந்த பவரை எவ்வளோ டைம் சப்ளை பண்ணுறோன்ற டைமும் கொடுத்துட்றாங்க. ஸோ பவர் இன்ட்டு டைம் எடுத்தால் தான் எனர்ஜின்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஹீட் எனர்ஜிக்கான ஃபார்முலா எம்சிபி டெல்டாட்டி. ஸோ லெஃப்ட் சைடில் எம்சிபி டெல்டாட்டிக்கு எம்னா மாஸ் ஆஃப் த வாட்டர், நமக்கு தெரியும் 80 லிட்டர்ன்றது 80 கிலோகிராம்னு we can say only for வாட்டர். வாட்டருக்கு 1 kg ஆஃப் வாட்டர் இஸ் equal to 1 kg ஆஃப் லிட்டர்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே 80 kgன்னு எடுத்துக்கிட்டாங்க. இன்ட்டு வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்பவுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொன்னால் 4.182 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் வரும். இவங்க ரவுண்ட் பண்ணி 4.2ன்னு எடுத்திருக்காங்க. இன்ட்டு டெல்டா டி, அவங்க கேட்குறது ரைசிங் டெம்பரேச்சர் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் பவர். அது பவர் வந்து 2 கிலோவாட்னு பார்த்தோம். அதில் 2 இன்ட்டு அதில் வந்து வாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் செகண்ட் வரும். டைம் வந்து 60 மினிட்டு. ஸோ 40 இன்ட்டு 60 40 மினிட்ஸு, மினிட்டை வந்து 6 செகண்டாக கணக்கும்போது 60 வரும். இந்த இடத்துல கிலோ வாட்ன்றது அப்படியே 2ன்னே சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிபி வேல்யூ 4.2 கிலோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுனால ரெண்டு சைடும் உங்களுக்கு கேன்ற டேர்ம் கேன்சல் ஆகுது. அதனால் அந்த சைடு 2 கிலோ வாட்டை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலாக டெல்டா டி வந்து பார்த்திங்கன்னா 14.3 டிகிரி செல்சியஸ் வருது. டைரக்ட் ப்ராப்ளம் தான். அடுத்தது in a reversible isothermal expansion process. அப்போ ப்ராசஸ் நேம் வந்து isothermal. ஓகே, the fluid expands from 10 bar and 2 meter cube to 2 bar and 10 meter cube. ஸோ P1 V1 and P2 V2 ரெண்டுமே இருக்குது. During the expansion process 100 kilowatt of heat is supplied. ஸோ எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 100 கிலோவாட் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஐசோதர்மல் ப்ராசஸ் வேறு. The work done during this process is, இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்விஸ்டோட கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாக்டாக ஃபார்முலாலாம் போயிட்டுருப்போம். பட் ஒரு சின்ன விஷயந்தான், ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது இம்மீடியட்டாக டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ. அதாவது நம்ம சொல்லுவோம் கொடுக்குற ஹீட்டெல்லாம் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டு அதை செகண்ட் லெவலில் கிளியராக பேசுகிறோம். பட் ஒரு ப்ராசஸில் total amount of heat will be transformed into total amount of work ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். பிகாஸ் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் del U is equal to 0. இந்த ப்ராப்ளத்தில் அவங்க கேட்குறது ஒர்க் டன், ஆனால் ஆல்ரெடி எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு அதையும் சொல்லிட்டாங்க 100 கிலோவாட்னு. அப்போ அதே 100 கிலோவாட் தான் உங்களுக்கு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 100 கிலோவாட் தான். அதாவது மற்றபடி ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு ஒன்று அந்த P1 V1 லான் ஆஃப் P1 by P2 அல்லது V2 by V1லாம் போட்டுட்ருக்க தேவையில்லை.
ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் அங்கே ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் பண்ணலாம் 100 கிலோவாட். அடுத்தது in an adiabatic process 5000 joule of work is performed on a system. So work done on the system, அது 5000 ஜூல்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா ப்ளஸில் எடுத்துக்குவோம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா மைனஸில் எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் வைல் 1000 ஜூல் ஆஃப் ஹீட் இஸ் ஆடட். ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்றப்போ 1000 ஜூல் ஆஃப் ஹீட் ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. த ஒர்க் டன் டியூரிங் நான் அடியபெட்டிக் ப்ராசஸ். இப்போ ப்ராசஸ் நான் அடியபெட்டிக்னா இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இவங்க என்னென்னா, அதாவது அடியபெட்டிக் ப்ராசஸ்ன்றப்போ 5000 ஜூல் ஆஃப் ஒர்க் வந்து நடந்திருக்கு, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அதே வந்து அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும்போது 1000 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டர்ன் வர்ற அந்த ரெண்டாவது ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது என்னென்னா, ஒரு அடியபெட்டிக் ப்ராசஸ், ஒரு நான் அடியபெட்டிக் ப்ராசஸ்ன்னு இருக்குது. வித் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 1 to 2ல் வந்து உங்களுக்கு அடியபெட்டிக்ன்றதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0. ஸோ அப்போ என்ன எழுதலாம்னா, அந்த Q = W + ΔU ஃபார்முலாவை ரீரைட் பண்ணிட்டு Q - W = Uன்னு எழுதணும்னா உங்களுக்கு டெல்டா யூட ஆன்சர் கிடச்சிரும். எப்படி பார்த்தாலும் ப்ராசஸ் 1 to 2 திரும்ப 2 to 1, அதில் சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்க போகுது. ஒன்றில் வந்து U2 - U1 எடுத்துக்கிறோம், இன்னொன்றில் வந்து U1 - U2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸில் Q0ன்றது யூஸ் பண்ணி W = ΔU அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஆன்சர் 5000 ஜூல்ஸ்னு வருது. அதாவது வித்து சைனோடு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து நான் அடியபெட்டிக் ப்ராசஸ்னால் 2 to 1, அதில் வரும்போது நமக்கு இதே மாதிரி இதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0 கிடையாது. Q - W = U. அதில் வந்து ஃபைனல் ஸ்டேட் வந்து இப்போ 0.1, இனிஷியல் ஸ்டேட் வந்து 0.2. ஸோ U1 - U2 எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி U2 - U1 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W2 to 1, அதாவது அந்த செகண்ட் ப்ராசஸில் 6000 ஜூல்ஸ் வருது. இதில் வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், அது வந்து எது மைனஸ் எது ப்ளஸ்ன்னு தெரியணும். அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சிஸ்டம், அதில் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரியணும். கிளியராக சொல்கிறேன். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா நெகட்டிவ். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம்னா பாசிட்டிவ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சிஸ்டம்னா நெகட்டிவ். இது வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளமில் வேல்யூ எடுக்கும்போது வித்து சைனோடு எடுக்கணும். அப்போ ஆன்சர் 6000 ஜூல். நெக்ஸ்ட்டு, இன் a heat exchanger 50 kg of water is heated per minute from 50 degree Celsius to 110 degree Celsius. அப்போ மாஸ் வந்து 50 kg ஆஃப் வாட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஹீட்டட் பர் மினிட்டு 50 degree to 110 degree. ஓகே, பை ஹாட் கேஸஸ் விச் என்டர் தி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அட் 250 degree Celsius. ஸோ இது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம். 250 degree Celsius. த வேல்யூ ஆஃப் சிபி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க, ஏருக்கும் கொடுத்துட்டாங்க. இஃப் த ஃப்ளோ ரேட் ஆஃப் கேஸஸ் இஸ் 100 kg per minute, கேஸோட ஃப்ளோ ரேட் வந்து 100 kg per minute சொல்லிட்டாங்க. த நெட் சேஞ்ச் ஆஃப் என்தால்பி ஆஃப் ஏர். முதல்ல என்தால்பினாலே நம்ம வந்து எம்சிபி, இது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம் கிடையாது, என்தால்பி ஆஃப் ஏர் மட்டும் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எம்சிபி ΔT தான் என்தால்பிக்கான ஃபார்முலா. அப்போ இதில் வந்து நம்ம இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ன்றதுனால வாட்டர் வந்து என்ன இருக்குன்னா இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 50 to 110 degree. அதே மாதிரி எப்படி ஹீட் பண்ணுறாங்கன்னா ஹாட் கேஸ் மூலிமா ஹீட் பண்ணுறாங்க, ஹாட் கேஸ் மூலிமா ஹீட் பண்ணுறாங்க. அது 250 degreesல என்ட்ரு ஆகுது. அப்படின்னா என்தால்பி ஆஃப் ஏர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் பை த ஏர் ஆர் கேஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின் பை த வாட்டர். வாட்டர் எப்படி 50 to 110 degree ஆகிருக்கும் ஃப்ரம் டேக்கிங் த ஹீட் ஃப்ரம் ஏர் ஆர் கேஸ், ஹாட் கேஸ்லேருந்து எடுக்கிறத பொறுத்து தான். ஸோ அதனால் அதனுடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவேட் பண்ணுறாங்க. எம்சிபி ΔT ஃபார் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஏர்னு ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதை வச்சு என்தால்பி ஆஃப் ஏர் நம்ம சொல்ல முடியும், சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் வாட்டர் 50 kg இருக்குது, சிபி 4.186 இருக்குது, அப்புறம் இன்ட்டு செகண்ட் 60 seconds, சாரி ΔT வந்து 110 - 50 60 வரும், டிவைடட் பை அந்த 1000 ரைட் சைடில் ஆக்சுவலாக மெகாஜூல் பர் மினிட் வர்றதுனால 1000 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 4.186 kJ போட்டதுனால இன்னும் ஒரு 1000 டிவைட் பண்ணும்போது மெகாஜூல் ஆகிடும். அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே மினிட்டில் இருக்கிறதுனால மினிட்டை செகண்டாக கன்வெர்ட் பண்ணல. ஸோ அதனால் வர்ற ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12.558 மெகாஜூல் பர் மினிட்.
ஓகே. ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 12.6 மெகாஜூல் பர் மினிட். அடுத்தது, a system executes a cycle during which there are 4 heat transfers Q12, Q23, 34, 41. ஒவ்வொன்றும் வித் சைனோட 220 வந்து ப்ளஸ், 25 வந்து மைனஸ், மறுபடியும் 180 மைனஸ், 50 ப்ளஸ். த ஒர்க் டியூரிங் த டியூப் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் ஒர்க் டன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 1 to 2, 2 to 3, 3 to 4 3 இது கொடுத்துருக்காங்க. த ஒர்க் டன் டியூரிங் த ப்ராசஸ் 4 to 1. ஸோ 4 to 1ல் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் எ சிஸ்டம் எக்ஸிக்யூட்ஸ் அ சைக்கிள்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் சேம். அப்படின்னா ஃபார் சைக்கிள் டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். ஸோ இருக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஒரு சைடில், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஒரு சைடில் வித் சைனோட இது பண்ணிக்கணும். அப்போ எந்த ஒர்க்குன்னு தெரியலையோ அது மட்டும் தான் அன்னோன், மற்றதெல்லாம் நோன் வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 கிலோஜூல்னு வருது. அப்போ அந்த 4 to 1ன்ற ப்ராசஸ் மேபி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸாக இருக்கலாம். அதனால தான் ஒர்க் டன் நடக்கல. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோவிங் டிவைசஸ். என்னென்னது? இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் ஆட்டோ சைக்கிள், அதே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் டீசல் சைக்கிள், கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன். இன் விச் ஆஃப் த above டிவைசஸ் த ஈக்குவேஷன் dq is equal to du plus pdv is not applicable அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து என்ன நம்ம பார்க்குறோன்னா, அந்த பிடிவி அந்த ஒர்க்கே வந்து என்னென்னு சொல்லணும்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கு இல்லாத சிஸ்டம் தான் வந்து இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்காது, நாட் அப்ளிகபிள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் சியில் என்ன இருக்குன்னா 3 and 4 கேஸ் டர்பைனுக்கும் ஸ்டீம் டர்பைனுக்கும் இந்த ஈக்குவேஷன் மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. dq is equal to du plus pdv. இப்போ ஐசி இன்ஜின் எடுத்துட்டோம்னா ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் எல்லாமே பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் தான். அந்த பிஸ்டனுடைய மூமெண்ட்டு தான் நமக்கு ஒர்க் டன்னாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால கிடைக்கிற ஒர்க்கு. கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிடோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னால இது நடக்குது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ அதனால் கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன் இந்த ஈக்குவேஷன் வராது, du ப்ளஸ் pdv வராது. ஸோ ஐசி இன்ஜினில் ரெண்டுமே, ஆட்டோ சைக்கிள், டீசல் ரெண்டுமே வந்து du ப்ளஸ் pdvக்கு வரும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இது ஒரு க்ளோஸ் சிஸ்டத்துக்கான ஈக்குவேஷன். அடுத்தது, the steady flow energy equation of a perfect gas flowing through a nozzle with initial and final velocities of v1 and v2 are given by. ஸோ நாசில் வந்துட்டாலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்தால்பி டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி டிஃபரன்ஸ்னு எழுதிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா h1 minus h2 is equal to கைனடிக் எனர்ஜி டிஃபரன்ஸ்னால் ஆஃப் mv2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் mv1 ஸ்கொயர் வரும். இங்கே எல்லாமே பர் யூனிட் மாஸ் தான் எடுத்திருக்கோம். அதனால் மாஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இது நாசிலுக்கு மட்டும்தான். ஏன்னா நாசிலில் சேம் ஹைட்டு, இன்லெட்டும் அவுட்லெட்டு சேம் ஹைட்டில் இருக்கும். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், Q0 W0. ஸோ அந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரிமைனிங் என்தால்பி டேர்மும் வெலாசிட்டி டேர்ம் தான் இருக்கும். ஸோ ரீரைட் பண்ணோம்னா h1 minus h2 is equal to v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் பை 2ன்னு வரும். சில சமயங்களில் இன்லெட் வெலாசிட்டி நெக்லிஜிபிள்னு சொன்னோன்னா அந்த v1 ஸ்கொயர்ன்ற டேர்ம் வராது. அடுத்தது, heat transfer in a cyclic process are plus 20, minus 5, minus 10, plus 15. Net work done for the cycle will be given by. அதே தான் total work transfer is equal to total heat transfer. இதில் வந்து க்ளோஸ்டு, ஓப்பன் அதெல்லாம் தாண்டி ஒரு சைக்கிள்னாலே வந்து உங்களுக்கு del Q is equal to del Wன்னு எழுதலாம். ஸோ plus 20 கிலோஜூல் ஆன்சர். 1 kilogram of liquid, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 3 கிலோஜூல் per kilogram சொல்லிட்டாங்க. is stirred in a closed chamber and its temperature is raised by 10 degrees Celsius. அதோட டெம்பரேச்சர் 10 டிகிரி ரைஸ் ஆகுது இதனால், இந்த ஸ்டிரிங் ப்ராசஸ்னால. ஹீட் லாஸ் டு த சரௌண்டிங், அதுவும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது 3 கிலோஜூல்னு சொல்லிட்டாங்க. த ஒர்க் டன் ஆன் த வாட்டர் டியூரிங் திஸ் ப்ராசஸ் வில் பி. அப்போ நம்ம வந்து இதில் Q is equal to del U ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா Q is equal to W plus del U யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ், அதாவது டெல்டா T வந்து 10 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க, mcv டெல்டா T போட்டோன்னா டெல்டா U வந்துடும். ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, அதை வச்சு நம்ம ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஆன் த க்ளோஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ப்ளஸ் ஹீட் லாஸ் டு த சரௌண்டிங், அதாவது Q is equal to W plus del U, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தேவை வந்து ஒர்க் டன் ஆன் த வாட்டர். ஸோ ஒர்க் டன் ஆன் த வாட்டர் அப்படின்னா
ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் தான் அது. ஸோ இங்கே வந்து எவ்வளோ குவான்டிட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக Q ப்ளஸ் டெல்யூ அது மாதிரி எடுத்துருக்காங்க. எம்சிவி டெல்டா டின்றப்போ மாஸ் இருக்குது 1 kg, சிவி வந்து 3 கொடுத்துருக்காங்க, டெல்டா டி 10 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஹீட் லாஸு. ஆக்சுவலி இது சைன் கன்வென்ஷனில் நம்ம யூஸ் பண்ணால் கூட ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா மைனஸில் வரும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம் அப்படின்னாலும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சிஸ்டம்னாலும் மைனஸில் தான் வரும். ஸோ அந்த ரெண்டுமே மைனஸில் வரும். இவங்க ஜஸ்ட்டு குவான்டிட்டி மட்டும் எய்ம் பண்ணி ஃபார்முலா எழுதிட்டாங்க. ஸோ வர்ற ஆன்சர் பார்த்திங்கன்னா 33 கிலோஜூல்னு வரும். ஓகே, ஏன்னா நீங்கள் டபிள்யூ வந்து வச்சுட்டு கியூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் டெல்யூன்னு போடும்போது டபிள்யூ மட்டும் வச்சோம்னா அந்த சைடு போகும்போது கியூ மைனஸ் டெல்யூன்னு வரும். ஸோ ஆல்ரெடி கியூவும் நெகட்டிவில் இருக்குது, டெல்டா யூவும் நெகட்டிவில் இருக்குது, அதாவது அது மைனஸில் வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆஸ் பர் தி சைன் கன்வென்ஷனோட யூஸ் பண்ணால் கூட ஆன்சர் கரெக்டாக தான் வரும், 33 கிலோஜூல். அடுத்தது, a system is composed of gas contained in a cylinder fitted with a piston. Okay, the gas expands from the state 1 for which E1 75 kilojoule to a state 2 for which E2 minus 25 kilojoule energy கொடுத்துருக்காங்க. During the expansion the gas does 60 kilojoule of work surroundings. ஸோ கேஸ் வந்து ஒர்க் டன் வந்து 60 கிலோஜூல்னு சொல்லிட்டாங்க. the heat transfer to or from the systems during the process. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம் ஆர் ஃப்ரம் த சிஸ்டம், இதில் வந்து பார்த்திங்கன்னா -40 + 40 இருக்குது, -30 + 30 இருக்குது. நமக்கு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம்னா பாசிட்டிவ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சிஸ்டம்னா நெகட்டிவ். ஸோ வர்ற ஆன்சரை வச்சு அதனுடைய சிம்பிள் வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து E1 அப்படின்னா U1 நம்ம வந்து யூன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஈன்ற சிம்பிள் யூஸ் பண்ணோம், இன்டர்னல் எனர்ஜிக்கான சிம்பிள் 75, U2 வந்து -25. ஒர்க் டன் வந்து 60 கிலோஜூல். நம்ம ஃபார்முலா படி Q = W + டெல்யூ எழுதிட்டு அதில் அவங்க கேட்குறது Q, W ஒர்க் டன், அது என்னது ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான், அதனால் பாசிட்டிவில் போடுறாங்க 60. அப்புறம் டெல்யூ வந்து அவங்க என்ன கண்டிஷன் சொல்லுவாங்க, இனிஷியல் E1 வந்து 75, E2 வந்து -25. நம்ம எப்போவுமே வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்துக்கணும். ஸோ -25 -75 + 60. ஸோ ஆன்சர் -40 கிலோஜூல். ஸோ அந்த வர்ற ஆன்சர் அப்படியே நீங்கள் பார்த்து சொல்லணும். அதுலேருந்து மைனஸ் நான் விட்டுட்டு நான் 40ன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்குறது த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆர் ஃப்ரம் த சிஸ்டம்ஸ் அப்படின்னு அவங்களே எதிராக கொடுத்துருக்கும் போது நம்ம இதுதான் எக்ஸாக்ட்னு சொல்லாமல் அதில் வர்ற ஆன்சர் -40 கிலோஜூல் அப்படியே போட்டு வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, ஃபார் அ ஹீட் என்ஜின் விச் ஆர் த ஃபாலோவிங் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஒரு சைக்கிள்னால் நம்ம பார்த்தோம் ΔQ = ΔWன்னு. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். ஓகே, ஃப்ளோ ஒர்க் இஸ் அனலாகஸ் டு நம்ம இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கை தான் நம்ம ஃப்ளோ ஒர்க்குன்னு சொல்கிறோம். அந்த பவுண்டரியே மூவ் ஆகும், அதனால் நடக்கிற ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து ஃப்ளோ ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு அதுதான் வந்து நம்ம ஃப்ளோ ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஸ்டிரிங் எலக்ட்ரிக்கல் சாஃப்ட் ஒர்க் வந்து இந்த ஃப்ளோ ஒர்க்குன்ற கேட்டகரியில் வராது. ஸோ ஆன்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு. அதில் பாருங்கள், ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸாக இருந்தால் விடிபி, நான் ஃப்ளோ ப்ராசஸாக இருந்தால் அதாவது க்ளோஸ் சிஸ்டமாக இருந்தால் பிடிவி. ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ்னால் விடிபி, நான் ஃப்ளோ ப்ராசஸ்னால் பிடிவி. அடுத்தது, இஃப் ஹெச் பி த ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் டு டூ ஒர்க் டபிள்யூ அண்ட் சேஞ்ச் இன் எனர்ஜி அஸ் டெல்யூ. ஸோ ஹெச் வந்து ஹீட் சப்ளைன்றாங்க, ஒர்க் டன் டபிள்யூன்றாங்க, சேஞ்ச் இன் எனர்ஜி டெல்யூன்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன கொஸ்டின் சொல்லலை, ஈஃப் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி பார்த்தோம்னா ஹெச் தான் ஹீட்னா Q = W + டெல்யூ. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் இருக்குது டெல்யூ + W. நெக்ஸ்ட்டு, if ΔQ is the heat transfer to the system and ΔW is the work done by the system, then which of the following is an exact differential? இது ரொம்ப சிம்பிள். ΔQ எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் கிடையாது, ΔW எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் கிடையாது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா ΔU வரும். ΔUன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச், அதாவது இன்டர்னல் எனர்ஜின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ΔUன்னு சொன்னோன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸு. இங்கே ΔQ - ΔW வந்து நமக்கு எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்னாலே ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல், பாத் ஃபங்க்ஷன் வந்து இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். இங்கே இருக்கிறதுலையே ΔQ - ΔWனா ΔU வரும். ΔU தான் வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ
ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ, ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ராங்காக இருந்தாலோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து இங்கே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இதில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கூட அந்த கொஸ்டினையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.